முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளில் விசாரணையை இழுத்தடிக்க தமிழக அரசு முயற்சிக்கிறதா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்காக தமிழக மக்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். ஊழல் வழக்கில் இருந்து செந்தில் பாலாஜியை காப்பாற்ற திமுக அரசு முயல்வதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வேலைக்கு பணம் வாங்கி மோசடி செய்த வழக்கில் இருந்து அவரை காப்பாற்றும் நோக்கத்துடன் தான் அந்த வழக்கில் அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்த அப்பாவிகள் உள்ளிட்ட 2000 பேரை அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக திமுக அரசு சேர்த்திருக்கிறது என்றும் அது நீதி வழங்கும் அமைப்பின் மீது நடத்தப்படும் மோசடி என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். குற்றம் செய்தவர்களை தண்டித்து அப்பாவிகளை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு அப்பாவிகளை தண்டித்து குற்றம் செய்தவர்களை பாதுகாக்க முயல்வது கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திமுக அரசு செந்தில் பாலாஜி மற்றும் அவருக்கு துணையாக இருந்தவர்களை மட்டும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்காமல் அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களையும் வழக்கில் சேர்த்திருக்கிறது எனவும் இதைத்தான் உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு வழக்கில் 2000 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டால் செந்தில் பாலாஜியின் வாழ்நாள் முடிக்கும் வரை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.